எப்பா என்ன வலியில வலிக்குது. இந்த பீரியட் வந்தாலும் வந்துச்சு, வயித்த வலி உயிரெல்லாம் போகுது. நிற்கவும் முடியல, உட்காரவும் முடியல, படுக்கவும் முடியல. இந்த மாசத்துல 4 நாள் நான் படுற அவஸ்தை இருக்கே. ஐயோயோயோயோயோயோ, முடியலப்பா கடவுளே. இந்த பீரியட் டைம்ஸ்லாம் வரும்போது ஏண்டா பொண்ணா பிறந்து தொலைஞ்சோன்னு மாசம் மாசம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ச்சே. என்ன சின்ன பொண்ணு, காலையில இப்படி டயர்டா படுத்துக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக டயர்டாக இருக்கு, அதான் படுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா, சரி சரி. அடே ஆனந்து, ஆனந்து, இங்க வாடா. இந்த வரேம்மா. எதுக்குங்க அத்தை உங்களை கூப்பிடுறாங்க? தெரியலடி, இரு என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன். சரிங்கங்க. என்ன மனுஷனோ இவன். பொண்டாட்டி டயர்டாக சோர்வாக படுத்து கிடக்காளே, என்ன ஆச்சு ஏதாச்சு ஏதாவது வேணுமா அதெல்லாம் கேட்குறானா பாரு. டயர்டாக இருக்குன்னு சொன்னோன்னே சரி சரியான். இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால எல்லாம் கேம்பூத்திய சிறுப்பாலே நீ அடிச்சுக்கணும். இதில் இந்த அத்தைக்காரி வேற. கொஞ்ச நேரம் நானும் அவரும் ரூமில் தனியாக இருந்தால் போதும், உடனே கூப்பிட்டுரும். எங்கே நான் எதுவும் அவங்கிட்ட சொல்லி கொடுத்துருவேனோ அப்படின்னு. கொஞ்ச நேரமாவது எங்களை தனியாக விடுதா? இதெல்லாம் இந்த அத்தைக்கு ஒரு பொழப்பு. இவனை கூப்பிட்டு எம்புட்டு நேரம் ஆச்சு. இந்த ரூம்ல இருந்து ஆளுக்கு வர்றதுக்கு இம்புட்டு நேரம். மகாராணி மேடம் போக வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, அதுதான். சொல்லுமா. டாட்டா, இங்க இருக்க ரூம்ல இருந்து வர்றதுக்கு உனக்கு இம்புட்டு நேரமா? ஏமா, பாத்ரூம் போயிட்டு வந்தம்மா. சொல்லுமா, என்னம்மா விஷயம்? என்னம்மா விஷயமா? நான் தான் உங்ககிட்ட நேத்தே சொன்னேன்லடா, இன்னைக்கு உன் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் வராங்கன்னு. ச்சே, இந்த விஷயத்த நான் எப்படி மறந்தேன்? சின்ன பொண்ணு கிட்ட வேற இந்த விஷயத்த சொல்லவே மறந்துட்டேனே. ச்சே, பார்த்துக்கலாம். சின்ன பொண்ணுலாம் யாரு, அதெல்லாம் சமாளிச்சிருவா. டாடா, சொன்னது காதுல விழுதா இல்லையா? என்னடா மண்டையில கைய வச்சுட்டு நிக்கிற? சொல்லுங்கம்மா. தங்கச்சியும் மாப்பிள்ளை எப்போ வராங்களாமா? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு கேப் புக் பண்றா. சரிங்கம்மா, ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்களாமா? எப்படியும் இன்னும் 20 நிமிஷத்துல வந்துருவாங்க. நீ அதுக்குள்ள கேப் புக் பண்ணி ரெடியா இருக்க சொல்லு. அப்பதான் அவங்க இறங்கின உடனே கேபுக்கார கொண்டே கூட்டிட்டு வந்து விடுவான். கேபு ரயில்வே ஸ்டேஷனா? யார் வரா? இந்தாமா, 20 நிமிஷத்துக்குலாம் வெயிட்டிங் சார்ஜ் எவ்வளவு தெரியுமா போடுவான்? தங்கச்சி வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ண சொல்லு, புக் பண்ணி தரேன். இந்தாடா, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காடா? மாப்பிள்ளையே வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வராரு, அவரை போய் ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ண சொல்றியா? அப்படி வெயிட் பண்ண வச்சா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாரு? நம்ம பொண்ணை எப்படி பாத்துக்குவாரு? நல்லா வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நல்லா செஞ்சாதானே அவருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். பரவாயில்லையே, பொண்ணு கட்டி கொடுத்து இவ்வளவு அக்கறையா நம்மளையும் பாத்துக்கிறாங்க, நம்ம குடும்பத்தை பத்தி பெருமையால நினைப்பாரு. காசு போனாலும் போயிட்டு போகுது, முதல்ல கேப் புக் பண்ணி நிக்கவை. சரிங்கம்மா. மச மச நின்னுட்டு இருக்காத, போடா. சரிங்கம்மா. இந்தாங்க, வீட்டுக்கு யாருங்க வரா? ஐயோ, உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன் சின்ன பொண்ணு. என் தங்கச்சியும் மாப்பிள்ளையே வராரு. என்னடி இதுக்கே வாயை பொழுந்துட்டு நிக்கிற? என்னடி உனக்கு ஆச்சு? ஏங்க, முன்னாடியே வரது சொல்ல மாட்டாங்களா? கடைசி நிமிஷத்துல தான் வரது சொல்லுவாங்களா உன் தங்கச்சி? அத்தை வேற என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. டாட்டி, எங்க அம்மா நேத்தே சொன்னிச்சுடி, நான் தானே உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். மச மச நிக்காம கேப் புக் பண்றா. உன் பொண்டாட்டிட்ட அப்புறமேட்டு பேசிக்கலாம். 24 மணி நேரமா அப்படி பொண்டாட்டிக்கிட்ட என்னத்தை தான் பேசுவானோ. சரிம்மா. அத்தே, நீ என்னடி வாயை பொழுதுட்டு நிக்கிற? இந்த பாத்துக்க, என் மொபைலும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம அவங்க என்னென்ன கேக்குறாங்களோ எல்லாத்தையும் நீ தான் செஞ்சாகணும். ஆனா அத்தை, ஆனா ஊவனா ஆவனாலாம் இங்க இல்ல. என் மாப்பிள்ளை நல்லா சாப்பிடுவார் பாத்துக்க. அதனால என்ன பண்ற, கோழி அடிச்சு குழம்பு வச்சிரு, மீனை பொரிச்சிரு, அப்புறம் நண்டி இறாலாம் வறுத்துரு, சிக்கன் 65 மெயினாக போட்டுரு. அவருக்கு பிரியாணியும் பிடிக்கும், மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டையும் பண்ணிடு. ஏன்னா மாப்பிள்ளைக்கு பிரியாணி பிடிக்கும் தான் எனக்கு தெரியும், சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமான்னு தெரியாது. அதனால நீ ரெண்டத்தையும் பண்ணிடு. அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டு அவர் சாப்பிட்டுக்கிட்டோம். ஆனா அத்தை, என்னடி திரும்பி திரும்பி ஆனா ஊவனான்ற? என் புள்ள வரான்னு எல்லாத்தையும் நான் மார்க்கெட்டுக்கு போய் நேற்று ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுட்டேன். போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சமைப்போ. டைம் ஆகிட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சும்மா மச மச நிற்கிற. அத்தை எனக்கு வயிறு ரொம்ப பயங்கரமா வலிக்குது அத்தை. என்னால ஒரு இடத்துல நிக்க கூட ஒழுங்கா முடியல அத்தை. எப்படி அத்தை இவ்வளவு வேலையும் நான் பாக்குறது? ஆமா டி, ஆமா, எல்லாம் வலிக்கும். என் மவ வரான்னு சொன்னா போதுமே, தலை வலிக்கும், வயிறு வலிக்கும், கால் வலிக்கும், பல்லு வலிக்கும், காது வலிக்கும், மூக்கு வலிக்கும், எல்லாம் வலிக்கும் உனக்கு. இதுவே உங்க வீட்ல இருந்து அவங்களாவது வந்துட்டாங்கன்னா போதும், நல்லா ஜிங்கு ஜிங்குன்னு எந்திரிச்சு வேலை பார்ப்பேன். இதுவே என் மவ வந்துட்டாங்கன்னா எல்லா வலியும் எங்க இருந்து வரும் தான் தெரியாது. சும்மா சும்மா காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் சொன்ன வேலையை போய் முதல்ல செய்ப்போ. அத்தை உண்மையிலேயே வயிறு ரொம்ப வலிக்குது அத்தை. எனக்கு வேற பீரியட்ஸ் அத்தை. 2 மாசமா வராம இன்னைக்கு தான் அத்தை வந்துச்சு. அதனால வயிறு பயங்கரமா வலிக்குது அத்தை. வலிக்கும் டி, வலிக்கும். என்னடி பொல்லாத பீரியட்ஸு, நான் பார்க்காத பீரியட்ஸு. நாங்களாம் அந்த காலத்துல பீரியட்ஸ் வலியெல்லாம் ஒரு வலியாவே நினச்சிக்க மாட்டோம்.
எங்க அத்தைக்காரி எனக்கு பீரியட்ஸ் வலின்னு சொல்லும் போது தான் அவ்வளோ வேலையை வாங்குவா. ஏன்னா அப்பதான் நான் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பேன், அந்த வலியை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. உன்னைய நான் என்ன அவ்வளோ கொடுமையா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சமைக்க தானே சொல்றேன், அதுக்கே வயிறு வலிக்குதுன்னு வந்து நிக்கிற. இதோ பாரு சொல்லிட்டேன், மாப்பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வராரு, அவருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. சும்மா அவர் முன்னாடி வந்து அத்தை வயிறு வலிக்குது அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசிட்டு இருந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, தொலைச்சு கட்டிடுவேன். போய் சொன்ன வேலையை செய்ப்போ. ஆனா அத்தை. ஓவரா பேசிட்டு இருக்காத, நேரமாகுது போன்றேன். சரிங்க அத்தை. உனா வேலையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது சாக்கு சொல்ல வேண்டியது. வயிறு வலி உயிர் போகுது. இந்த அத்தை ஏன் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னால் ஒழுங்கா நிற்க கூட முடியல. எப்படி என்னால் இந்த வயிறு வலியோட இவ்வளோ வேலையை செய்யறதுன்னு தெரியலையே. சரி, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம பேச்சை கேட்க இங்கே யாருமே இல்லை. அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம செஞ்சாகணும். இந்தாட்டி தெரியும், நல்லா தெரியும். இப்படிதான் உட்காந்து நாடகம் போட்டுட்டு இருப்பேன், நல்லா தெரியும். வேலையை செய்ய சொன்னா இங்க வந்து குத்துக்கால் மாதிரி உட்காந்துட்டு இருக்கியா? வேலை தான் அத்தை செய்ய போகிறேன். சீக்கிரம் செய். என் மாப்பிள்ளை முன்னாடி என் மானத்தை வாங்கணும்னு நினைச்சேன், தொலைச்சு கட்டிடுவேன் உன்னை. மாப்பிள்ளையும் அவ்வளோ வரப்போறாங்க. வெளியே வேற வெயில் சுள்ளுன்னு அடிக்குது, வரவங்க டயர்டாக தான் வருவாங்க. அதனால என்ன பண்ற, 2 பேருக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு வை. சரிங்க அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்ப்பேன், எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும். அப்படி முடிக்காம ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்த தொலைச்சு கட்டிடுவேன் உன்னை. சரிங்க அத்தை. ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவ. எம்மோய், ஏய் ராதிகா, வாமா மாப்பிள்ள வாங்க. வர வழியில எதுவும் சிரமம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஆனா என்ன வெயில் தான் பயங்கரமா அடிக்குது. ஆமாமா, ஒரே வெயில். வர வழியில ஏதாவது கடையில ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தா அவ்வளோ ரேட் விற்கிறாங்க. சரி, எப்படியும் நம்ம அம்மா நம்மளுக்காக ஜூஸ் போட்டு வச்சிருக்கோம்னு சொல்லி தான் நாங்கள் 2 பேரும் குடிக்கல. ஜூஸ் தண்ணி ஏதாவது இருந்தா அண்ணியை எடுத்துட்டு வர சொல்லேன். இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமாடி? நீங்க வருவீங்கன்னு முன்னாடியே நான் சின்ன பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் போட்டு வைக்க சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு, 2 பேரும் வந்துட்டாங்க, ஜூஸ் எடுத்துட்டு வாடா. ஏ ராதிகா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ வாங்க அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சரி, என்ன 2 பேரும் வந்ததுல இருந்து நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க முதல்ல. ஆமா, 2 பேரும் முதல்ல உட்காருங்க. அவ்வளோ தூரத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, முதல்ல வந்து உட்காருங்க. அந்த பேக்கை குறி உன் அன்னைக்கிட்ட கொடுத்து உள்ள வைக்க சொல்றேன். இந்தாங்கம்மா. இந்தா ராதிகா ஜூஸ். இந்தாங்க அண்ணா. இந்தாட்டி, என்ன மசமசன்னு பார்த்துட்டு நிக்கிற, இந்த பேக்கை கொண்டே உள்ள வை. சரிங்க அத்தை. ஆத்தாடி, பேக் என்ன இந்த கணக்குது. எத்தனை நாள் இருந்துட்டு போக வந்தாளுங்கன்னு தெரியல 2 பேரும். இவ இருக்கிற ஒரு நாளும் நம்மளுக்குள்ள பிரச்சனை அதிகம். நிறைய எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கா. எத்தனை நாள் இருக்க போறான்னு தெரியலையே. என்ன மாப்பிள்ள, ஜூஸை கையிலே வச்சுட்டு இருக்கியே, எடுத்து குடிய. அத்தை, என்னடி ஏடி உன் புருஷ தயங்குறாரு? அம்மா, இது ஆப்பிள் ஜூஸா? ஆமாண்டி. அதாம்மா, அவங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் பிடிக்காது. ஐயோ மன்னிச்சிருக்கா மாப்பிள்ள, உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை, நான் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கிறேன். நீங்களே எப்பயாவது ஒரு தடவை தான் வீட்டுக்கு வரீங்க, அப்பயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தர்றது தானே எங்களோட கடமை. இருக்க, உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் அதை போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். அம்மா, அவருக்கு ஸ்ட்ராபெரி தாம்மா பிடிக்கும். இந்தாடி, கேட்டுச்சுல, மாப்பிள்ளைக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் தான் பிடிக்குமா, போய் ஸ்ட்ராபெரி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. ஆனா அத்தை, வீட்டில் தான் ஸ்ட்ராபெரியே இல்லையே. இப்போ நான் ஸ்ட்ராபெரி ஜூஸ்க்கு எங்கே போகிறது? இந்தாடி, வந்தவங்க முன்னாடி மானத்தை வாங்காதடி, கடையில் போய் வாங்கிட்டு வா. உள்ள உலக ஒதுக்கிது அத்தை, அதை விட்டுட்டு நான் எப்படி போய் வாங்கிட்டு வருது? டயர்டாக வந்தவங்க ஜூஸ் குடிக்காதனா சொன்னாங்க. ஜூஸ் நல்லா சில்லுன்னு தான் இருக்கு, அதை மட்டும் குடிக்க சொல்லுங்க. அதிக பிரசங்க மாதிரி பேசாத, மூடிட்டு போய் வேலையை பருப்போ. என்னாச்சுமா? அது ஒன்றும் இல்லை டி, உன் அன்னிக்காரிக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் போட தெரியாதா, அதை எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஐயோ, இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம் அத்தை, நான் இதே குடிச்சுக்கிறேன், பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயோ மாப்பிள்ள, இருக்கட்டும் மாப்பிள்ள. இந்தாடா, என்னடா மச நிக்கிற, போய் ஸ்ட்ராபெரி ஜூஸ் வாங்கிட்டு வாடா, போடா. சரிம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்துடும். அம்மா, அப்ப எனக்கும் ஸ்ட்ராபெரி ஜூஸே கொடுத்துரு, எனக்கு இது வேணாம், இது பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. ஆமாண்டி, எல்லாம் உன் அன்னிக்காரியே சொல்லணும், அவளுக்கு ஒரு ஜூஸ் கூட போட தெரியல. கொடுங்க, நானே குடிச்சிடுறேன். இந்தாங்கம்மா. என்ன மாப்பிள்ள, போன தடவைக்கு இந்த தடவை ரொம்ப இழைச்சு போயிட்டியே. ஏண்டி, மாப்பிள்ளைக்கு ஒழுங்கா சோறு போடுறியா இல்லையா? எங்கம்மா அவர் வீட்டில் சாப்பிட்றாரு, வேலை வேலைன்னு வெளியே ஹோட்டல்ல தான் சாப்பிட்றாரு. என் பேச்சு கேட்கதே இல்லைம்மா, நீயாச்சும் கொஞ்சம் சொல்லுமா. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அத்தை, நம்ம வேலை அப்படி. அது மட்டும் இல்லாம காலையில மத்தியானம் நீ எனக்கு சமைச்சு வேற கொடுக்கணும், அவளுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கதானே செய்யுது. இவ கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கலாம், நான் கஷ்டப்பட்டு வெளியே போய் வாங்கி சாப்பிட்டா அவ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. பரவாயில்லையே, நம்ம மவளுக்கு கிடைச்ச மாதிரி மாப்பிள்ளை யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. என்ன தங்கமா பாத்துக்கிறாரு. இந்தாட்டி, இந்த மாதிரி புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும், அவரை போய் இப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்க.
ஆமாம்மா, உனக்கு உன் மாப்பிள்ளைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நேரம் கரெக்டாக இருக்கும். சரி விட்ரி, என்ன இப்போ மாப்பிள்ளை கிளச்சி போனா என்ன? இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் தானே இருக்க போறீங்க. நீங்கள் பிடிச்சதெல்லாம் கேளுங்க, நான் வகை வகையாக செஞ்சு தரேன். நீங்கள் நம்ம வீட்டை விட்டு போகும்போது கண்டிப்பாக 10 கிலோவாவது ஏறிட்டு தான் மாப்பிள்ளை போகணும். அம்மா, ஆனால் அவர் என்னையை விட்டுட்டு அவர் இப்போ போயிடுவாருமா. எங்கே போகிறாரு? ஏன் போகிறாரு? அதெல்லாம் முடியாது. நீங்கள் எப்பயாவது ஒரு தடவை தான் நம்ம வீட்டுக்கே வரீங்க. அதனால இந்த தடவை ஒரு வாரம் இல்லை 10 நாள் வீட்டில் இருந்துட்டு தான் போகணும். இல்ல அத்தை. இல்லைம்மா, அவருக்கு சென்னையில் வேலை இருக்கு. அவர் அங்கே போகிறனால தான் என்னை இங்கே விட்டுட்டு போனாரு. அப்படியா? சரி மாப்பிள்ள, வேலை முடிஞ்சு வந்து ஒரு 2 நாள் நம்ம வீட்டில் இருந்துட்டு போங்க. கண்டிப்பா அத்தை. கொண்டாடா, இதை வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? இவங்களும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? கொண்டா சீக்கிரம். இந்தாமா. ஐ, ஸ்ட்ராபெரி ஜூஸு. எனக்கும் ஸ்ட்ராபெரி ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என் புருஷன் எனக்காகவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை போய் குடிச்சிட்டு வயிற்ற வலி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் மற்ற வேலையை பார்ப்போம். இந்தாடி ராதிகா, இந்தாங்க மாப்பிள்ள. ஆஹா அத்தை, இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸ் ரொம்ப சுவையா இருந்துச்சு. அப்படியா மாப்பிள்ள? சரிங்க மாப்பிள்ள. இந்தாட்டா, 2 ஜூஸ் தான் வாங்கிட்டு வந்தியா? 2 பேர் இருக்காங்க, அதனால 2 ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். 10 பேரா வந்திருக்காங்க, 10 ஜூஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு. இவன் ஒரு பைத்தியக்காரன். மாப்பிள்ளைக்கு பிடிக்குமே, சரி எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிளாஸ் வாங்கிட்டு போய் கொடுப்போம், அப்போ தானே நம்ம ஃபேமிலி கௌரவம் இருக்கும். அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. 2னா 2 வாங்கிட்டு வந்திருக்கான் பார், கொஞ்சம் பிஸ்னாரி. ஆசையாக வந்தேன் ஸ்ட்ராபெரி ஜூஸை குடிக்கலாம். ஆனால் இந்த மனுஷன் இருக்கானே மனுஷன், சத்தியமாக இவெல்லாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. வீட்டில் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே, அவளுக்கும் பசிக்குமே, அவளும் நம்ம கூட தானே இருக்கா, அவளுக்கு ஒரு ஜூஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுப்போம். அதெல்லாம் கிடையாது. இத்தனைக்கும் காலையில் ரொம்ப டயர்டாக வேற இருந்தாலே கொஞ்சம் ஜூஸை வாங்கி கொடுத்து எனர்ஜி ஏற்றுவோம், அதுவும் கிடையாது. இவெல்லாம் அம்மாவை மாதிரி தானே இருப்பான் பையனும்.